மகரம். மகரம் சிகரம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகரத்துக்கு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதுவும் திருவோண நட்சத்திரக்காரங்கெல்லாம் போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சுன்னு ஒரே வார்த்தையை சொல்லுவேன். அந்தந்த காலகட்டங்களில் என்கிட்ட வந்து அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கிறவர்கள் தன்னுடைய புலம்பல்களை சொல்லும்போது மனசே ஒரு மாதிரி ஆகி போயிடும். எல்லாருக்கும் ஜோசியனுக்கும் மனசு இருக்குது. ஜோசியனுக்கும் மனசு வலிக்கும், ஜோசியனுக்கும் நோய் வரும், ஜோசியனுக்கும் அஷ்டமச்சனி நடக்கும், ஜோசியனுக்கும் ஜென்மச்சனி நடக்கும் இல்லையா? அப்போ நம்ம நடந்த காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்களே அப்படின்ற அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் விலகி போச்சு. லக்ன ராசியை குரு பார்க்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆனால் என்ன, பாக்கியத்தில் போய் 9ஆம் இடத்துல போய் இப்போது சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். பரவாயில்லை. 5, 9ஆம் இடங்களில் 2 சுவர்கள் இருக்கிறார்கள். தொட்டது துலங்கக்கூடிய சக்ஸஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த வாரம். நல்லா இருக்கும். முயற்சியை பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க. கடந்த கால அமைப்பில் ஒரு 2-3 வருஷம் கடந்து வந்த அந்த தோல்விகள், அந்த அமைப்புகளை நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா வந்துட்டீங்க. அப்போவும் ஒரு 10%, 15% சொல்லத்தான் செய்கிறீங்க. ஏன் எனக்கு என்ன விடிவு காலம் வரல, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள்லாம் இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு இல்லை. டக்குன்னு வழிகள்லாம் தெரியும். இந்த ரூட்டில் போனால் இந்த ரூட்டில் நல்லாயிருக்கும், இந்த ரூட்டில் போனால் அந்த ரூட்டில் நல்லாயிருக்கும் என்பது மாதிரியான வழிகள் அமைப்புகள்லாம் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ராசியை குறிப்பாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய அமைப்பு. 3, 6, 10, 11ஆம் இடங்கள் 4 இடங்களில் தான் செவ்வாய் நல்ல பலனை செய்வார். பெரும்பாலான கிரகம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ அந்த வட்டம் திரும்பி வருது, நல்லது நான் அனுபவிக்கிறதுக்கு. ஆகவே மகராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கும், எண்ணம் அப்படியே நடக்கும். எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே தைரியமாக செய்யுங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. பெரிய அளவில் 8ஆம் இடத்துல அப்படி ஒரு அமைப்பு கிடையாது. ஆவணி மாதம் சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கூட நல்ல பலன்களை தான் அவர் செய்ய ஆரம்பிப்பார். அதனால் கெடுபலன்கள் எதுவும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் இருக்குது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளை பார்த்து அப்படி மூஞ்ச திருப்பிட்டு போனவங்க கூட நம்மளை பார்த்து கிட்ட வந்து ஏதாவது தேவையா, அல்லது நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க இப்படின்னு முறிந்து போன நட்புகள், முறிந்து போன உறவுகள் எல்லாமே நம்மளை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இழந்ததை திரும்ப பெறுவீங்க. உயிர் உறவுகளை தவிர்த்து இழந்ததை அத்தனையும் இந்த வருடத்திலேயே திரும்ப மகராசிக்காரர்கள் பணத்தெல்லாம் இழந்த பணத்தை திரும்பி பெறக்கூடிய அமைப்பு, இழந்த நற்பெயரை திரும்பி பெறக்கூடிய அமைப்பு, இழந்த புகழ், இழந்த பதவி இதெல்லாம் திரும்பி பெறக்கூடிய அமைப்பு இப்போது அப்படியே மகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மகரத்தின் யோக வாரம் இது.